அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். என் பெயர் விமல். அது ஒரு வெடிகுண்டு என்பதை அறியாமல் அந்த கடிதத்தை பிரித்தேன். பரபரவென்று வரிகளில் கண்கள் ஓடின. ஐயோ என்று அலறிய மனசை கட்டுப்படுத்தி கொண்டேன். லக்ஷ்மி அம்மா வேகமாய் வந்து என் அருகில் இருந்த நீள் சதுர டீப்பாயில் காஃபி கோப்பையை வைத்தாள். வெளியிலே லேசாய் மழை பெய்தது. என்னப்பா சோர்ந்தார் போல் இருக்கியே, உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? அக்கறையும் பதற்றமுமாய் கேட்டாள் லக்ஷ்மி அம்மா. வீட்டோடு வேலைகள் செய்து கொண்டிருக்கும் லக்ஷ்மி அம்மா என்று நானாய் சொன்னால்தான் யாருக்காவது தெரியும். அந்த அளவுக்கு எங்களுடன் ஒன்றிவிட்டாள். இவளிடம் அந்த விஷயத்தை சொல்லலாமா? நிமிர்ந்து பார்த்தவன் சட்டென்று கண்கள் கூச திரும்பிக் கொண்டான். ச, இந்த அம்மாவிடம் மறைப்பது பாவம் இல்லையோ? இப்போது முகமே சுருக்கமாகி போன மாதிரி இருந்தாள். 20 வருடங்களுக்கு முன்பு அழகாயிருந்திருப்பாள். இந்த நெற்றிக்கு பொட்டு வைத்தால் அழகாய்த்தான் இருக்கும். ஆனால் வெறும் ஒரு விபூதி கீற்றுதான் இருந்தது. ஒரு நாளாவது என் ஆசைக்கு ஒரு முறை பொட்டு வைத்து காட்டுங்களேன் என்று உரிமையாய் கேட்க வேண்டும் என்று ரொம்ப நாட்களாய் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த காலத்து ரதம் பதறி போய் விடுவாள் பதறி. அதனால் அப்படி கேட்டதே இல்லை. லக்ஷ்மி அம்மா என் நடவடிக்கைகளை பார்த்து, விமல், என்னாச்சு? உன் மனசை என்னவோ அரைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்கிட்ட மனசு விட்டு சொல்றவன் நீ. இப்பவும் சொல்ல தோணினால் சொல்லலாம் என்று தன் நூல் புடவையை நீவி விட்டு கொண்டே சொன்னாள். அந்த பச்சை புடவை லக்ஷ்மி அம்மாவுக்கு எடுப்பாய் இருக்கும் என்று என் மனைவிதான் சென்ற முறை சென்னை போயிருந்த போது வாங்கி வந்தாள். இந்த வீட்டுக்கு வந்ததற்கு லக்ஷ்மி அம்மா இப்போது இளைத்து போய்விட்டாளோ? காஃபி சரியா இருக்கா? காஃபி கூட சாப்பிட பிஸ்கெட், காரம் ஏதாவது கொண்டு வரவா? இல்ல அப்புறமா சாப்பிடுறியா என்று கேட்டுக்கொண்டே இந்த வயதிலும் சுறுசுறுப்பாய் காஃபி டம்ளரை எடுத்து கொண்டு போய் உள்ளே கழுவி வைத்தாள். நான் பதில் ஏதும் சொல்லாமல் கடிதத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இந்த லக்ஷ்மி அம்மா வந்துவிட்ட பிறகு என் மனைவி முழு சோம்பேறியாகவே மாறிவிட்டது நினைவுக்கு வந்தது. இப்போது பிரசவத்துக்கு பிறந்த வீடு போயிருக்கிறாள் கவிதா. அவளும் இல்லாததற்கு இந்த அம்மா மட்டும் இல்லை என்றால் இந்த மும்பையில் என்னால் குப்பை கொட்ட முடியுமா? இந்த நிலையில் அவளிடம் சொல்லலாமா? இந்த விஷயத்தை அப்படியே அமுக்கி விடுவது தவிர வேறு வழியே இல்லப்பா என்று மனசுக்குள் கிசுகிசுத்தது சுயநலம். பின்னே விஷயத்தை வெளியே விட்டால் அப்புறம் எங்கள் கதி? பக்கவாட்டு கண்களால் லக்ஷ்மி அம்மாவை பார்த்தேன். கர்மயோகி மாதிரி எதையுமே சிந்திக்காமல் வேக வேகமாக பிஸ்கெட் எடுத்து கொண்டு வருகிறாள் எனக்காக. அவளுக்கு துரோகம் செய்ய திட்டமிட்டு கொண்டிருக்கும் இந்த பாவிக்காக. ச, சொல்லிவிடட்டுமா? என் மனம் முடிவெடுக்க முடியாமல் தவித்தது. உள்ளங்கையில் கடிதம் கசங்கிக் கொண்டிருந்தது. என் மனைவி எழுதிய கடிதம். அந்த கடிதத்துடன் அந்த செய்தித்தாள் கட்டிங்கும் சதுரமாய் கசங்கி இருந்தது. அதை ஒரு முறை ரகசியமாக பிரித்து பார்த்தேன். பேப்பர் கசங்கி இருந்ததால் அதை பார்த்த லக்ஷ்மி அம்மாவின் முகத்தில் இன்னும் சுருக்கம் அதிகரித்தது போல தெரிந்தது. அவளது முக சுருக்கத்தை கண்டதும் ஜன்னல் வழியே தொலைவில் தெரிந்த புறாக்கோண்டு பிளாட்டுகளை பார்த்தவாறு கண்களை திருப்பிக் கொண்டேன். ரெண்டும் கெட்டாமலை புழுக்கம்தான் கிளம்புது. தான் பாட்டுக்கு பேசிக்கொண்டே பிஸ்கட்டை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த லக்ஷ்மி அம்மா என்னை திடுதிப்பென்று நிமிர்ந்து பார்த்தாள். கவிதா கிட்ட இருந்துதானே லெட்டர்? சௌக்கியமா இருக்காதானே? அந்த கடிதத்தை படிச்சதிலிருந்து உன் முகத்தில் வாட்டம் அதிகமாயிருக்கே. புரிந்தது. கடிதத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று விவரம் கேட்கிறாள். மறைமுகமாய் கேட்கிறாள். போஸ்ட்மேன் வந்து சம்மட்டி இல்லாமலேயே என் தலையில் அடித்துச் சென்றதை புரிந்து கொண்டு கேட்கிறாள். பதில் சொல்லாமல் அவளையே உற்று பார்த்தேன். தலையில் சொட்டி கொண்டிருந்த வியர்வையை கோதுமை மாவு கையால் துடைத்ததில் நெற்றியில் மட்டும் கீற்றாய் வெள்ளை. நான் குங்குமம் வைத்து பார்க்க ஆசைப்பட்ட அந்த நெற்றியில் அவ கவிதா சௌக்கியந்தம்மா, குழந்தையும் நல்லா இருக்காம் என்று தடுமாறிக்கொண்டே சொன்னேன். ஓஹோ, புரியுது புரியுது. பொண்டாட்டி நினப்பு வந்தாச்சு. புது பாப்பாவை போய் பார்க்க முடியலையேன்னு ஏக்கம், அதுதானே? லக்ஷ்மி அம்மா ஏதோ பிரமாதமாய் கண்டுபிடித்து விட்ட மாதிரி கேட்டாள். அப்பாடா, சாக்கு தேடி அலைந்து கொண்டிருந்தேன். லக்ஷ்மி அம்மாவே எடுத்து கொடுத்து விட்டாள். அதுதாம்மா
எனக்கு லீவு மட்டும் கிடைச்சால் இந்த வீட்டில் நீங்க இருக்கிற தைரியத்தில் நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் என்று திசை திருப்பினான். என்னமோப்பா, உன் பொண்டாட்டிக்கும் அங்கே இருப்பே கொள்ளாது, சதா உன்னை பற்றியே புலம்பிக்கிட்டு இருப்பாள் என்று பெருமூச்சு விட்டாள். என் அம்மா உயிரோடு இருந்திருந்தால் எனக்காக இப்படித்தான் உருகி இருப்பாள். இந்த லட்சுமி அம்மாவுக்கும் எனக்கும் எப்படி இத்தனை இறுக்கமான பந்தம் ஏற்பட்டது என்று நிமிட நிமிடமாய் நான் வியந்து பார்க்கிறேன். 4 வருடங்களுக்கு முன் ஆபீஸ் விஷயமாய் ஹைதராபாத் போயிருந்தேன். ஸ்டேஷனில் மக்கள் வெள்ளத்துக்கிடையில் நான் நீந்தி கொண்டிருந்த போது அள்ளித்தண்டு போல் ஒரு கை மெல்ல என்னை தொட்டு கூப்பிட்டது. முதலில் கும்பல் இடிபாடு என்றுதான் நினைத்தேன். 2ஆம் முறையாய் பார்த்தபோது யாரோ நிஜமாகவே என்னை அழைத்தது புரிந்தது. திரும்பினேன். எல்கேஜி குழந்தை போல் இந்த அம்மா பேந்த பேந்த விழித்து கொண்டிருந்தாள். பார்த்த நொடியிலேயே என்னமோ ஒரு பிரியம் ஏற்பட்டு விட்டது. தமிழ்காரரா என்று நடுக்கமாய் விசாரித்தாள். ஆமாம்மா, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி பொது இடங்களில் ஏதாவது காரணத்தை சொல்லி பிச்சை எடுப்பது வழக்கம்தானே. ஏதாவது கேட்டால் 5-10 கொடுத்து விடலாம் என்று நினைத்தேன். தம்பி, உங்களை பின்னால் இருந்து பார்த்தபோது என் மகன்னு நினைச்சிட்டேன், மன்னிச்சுக்கங்க. கூட்டத்தில் அவனை காணோம். சொல்லும் போதே கண் சின்ன ஏரி போல் நிரம்பி வழிந்தது. மை காட், கவலைப்படாதீங்க. எங்கே இருந்து வர்றீங்க? ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமுக்கு போய் பார்ப்போம் என்று பதறினேன். நானுமே அவசரத்தில் இருந்தேன். அப்படியும் அந்த அம்மாவை தவிக்க விட்டுட்டு போக மனசு வரவில்லை. சென்னையில் நானும் என் மகன் குடும்பமும் இருந்தோம். அவனுக்கு ஆந்திராவில் ஏதோ ஒரு சின்ன கிராமத்துக்கு மாற்றலாயிடுச்சு. அவங்களோட கிளம்பி வந்தேன். ஆனால் எங்கேயோ வழி தப்பிட்டேன். நிறைய பிளாட்பாரங்களா இருந்ததா, எங்கேயோ விட்டுட்டேன். குழந்தை போல் சொன்னாள். முதுகு குலுங்க அழுதாள். இன்னும் கொஞ்சம் தாமதித்தால் நானும் அழுது விடுவேன் போலிருந்தது. ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமில் செய்து பார்த்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. சட்டென்று அந்த அம்மாவின் முகம் இறுகியது. ஒருவேளை என்னை வேணும்னே அவை விட்டுட்டு போயிட்டானோன்னு எனக்கு சந்தேகமாயிருக்கு என்று அவள் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே அதிர்ந்து போனேன். இப்படியும் மகன்கள் உண்டா? எந்த ஊருக்கு போக வேண்டும் என்று தெரியாது, எந்த ரயிலில் ஏற வேண்டும் என்றும் தெரியாது. பெற்ற மகனே விட்டுட்டானே என்ற சந்தேகம். இந்த நிலையில் இருக்கும் ஒரு அம்மாவை வைத்துக்கொண்டு நீங்களாயிருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? அதையே தான் நானும் செய்தேன். 2 நாட்கள் ஹைதராபாத்திலிருந்து எல்லா இடத்திலும் விசாரித்து பார்த்தேன். போலீஸ் ஸ்டேஷன்களில் புகார் கொடுப்பதில் லட்சுமி அம்மாவுக்கு இஷ்டமில்லை. பிறகு என்னுடன் மும்பைக்கு அழைத்து வந்து விட்டேன். இருந்தாலும் அப்படியே விட்டுவிடவில்லை. அம்மா, ஹைதராபாத் பேப்பர்களில் விளம்பரம் கொடுத்து பார்க்கட்டுமா? உங்க சொந்தக்காரவங்க விலாசங்களில் ஏதாவது தெரிந்தால் கொடுங்க, அவங்க மூலமாய் முயற்சி செய்து பார்ப்போம் என்றேன். அப்படி ஏதாவது ஒரு முயற்சியில் வென்று அந்த அம்மா எங்களை விட்டு போய்விடப் போகிறாளே என்ற பயம் அடிமனதில் இருந்தது. வேறு வழியின்றி கேட்டு வைத்தேன். அதற்குள் மும்பை என்னும் நகரத்தில் நானும் என் இளம் மனைவி கவிதாவும் ஆபீஸ் போய் கொண்டு படும் சிரமங்கள் அந்த அம்மாவுக்கு புரிந்துவிட்டன. உங்களுக்கு சிரமம் இல்லைனா இங்கேயே இருந்துடுறேன்பா, என்னாலான ஒத்தாசையை பண்றேன், உன்னால் முடிஞ்சதை கொடு என்று யாசக குரலில் அந்த அம்மா கேட்டபோது எங்களுக்கு அப்படியே அவளை நிற்க வைத்து வணங்க வேண்டும் போல் இருந்தது. நானும் என் மனைவியும் உடனே சம்மதம் சொல்லிவிட்டோம். மும்பையில் வாழ்ந்து பார்த்தவர்களுக்கு இப்படி ஒரு முழு நேர துணையின் அவசியம் நிச்சயம் புரியும். அன்று போட்ட பிள்ளையார் சுழிதான் இன்றைக்கு இந்த லட்சுமி அம்மா இல்லை என்றால் நாங்கள் 2 பேரும் தூக்கு போட்டு கொண்டு சாகவும் நினைப்போம் என்னும் நிலைக்கு ஆளாகிவிட்டோம். அந்த அளவிற்கு எங்களுக்கு லட்சுமி அம்மாவின் தேவை இருக்கிறது. நான் பெற்றவள் போல் நடத்துவதால் அவள் சம்பளம் வாங்க மாட்டேன் என்று பிடிவாதமாய் மறுத்துவிட்டாள். நான் விடுவதா இல்லை. ரகசியமாய் அவளுக்கென்று ஒரு தொகையை போட்டு வைத்துக் கொண்டே வந்து பேங்கிலிருந்து எடுத்து ஒரு சங்கிலியை வாங்கி போட்டுவிட்டேன். அந்த செயலுக்கு அப்படியே நெகிழ்ந்து போய்விட்டாள். பிரசவத்துக்கு பிறந்த வீடு போயிருக்கும் என் மனைவி குழந்தையும் கையுமாக வந்து விட்டால் குழந்தையை பார்த்து கொள்ள இந்த அம்மாவைத்தான் இமயமாய் நம்பியிருக்கிறோம்.
இப்போது பார்த்து அந்த நிம்மதியை எல்லாம் வேட்டு வைத்து தகர்க்கிற மாதிரி இப்படி ஒரு செய்தி. என் மனைவி கவிதா சென்னையிலிருந்து கடிதம் எழுதியிருக்கிறாள். தந்தி போல் பாவித்து அவசரமாய் எழுதப்பட்ட கடிதம். சென்னையிலிருந்து வெளிவரும் செய்தித்தாள் ஒன்றில் இந்த லட்சுமி அம்மாவின் மகன் இவள் போட்டோவை கொடுத்து விளம்பரம் பண்ணியிருக்கானாம். இத்தோடு 4வது விளம்பரம் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறான். கண்டுபிடித்து தருமாறு கேட்டுக்கொண்டிருந்தான். தகவல் தருபவருக்கு சன்மானம் கூட அறிவித்திருக்கிறான். அந்த செய்தித்தாளின் கட்டிங்கை தான் அவள் அனுப்பியிருக்கிறாள். எனக்கு இருந்த அதே பயம் அவளுக்கும் இல்லையா என்ன? இந்த லட்சுமி அம்மா போய்விட்டால் நானும் என் கவிதாவுமாய் ஒரு பிஞ்சு குழந்தையை வைத்துக்கொண்டு எப்படி அல்லல் படுவோம்? சட்டென்று என்னை விட என் சுயநலம் உயரமாய் எழும்பி நின்றது. அந்த கட்டிங்கை கிழித்து கட்டிடத்தில் 3ஆம் மாடி ஜன்னலிலிருந்து வெளியே தூக்கி போட சொன்னது. அதன் பேச்சுக்கு மறு யோசனையின்றி உடனே கட்டுப்பட்டேன். லட்சுமி அம்மா சமையலறையில் உள்ளே கடுகு வெடிக்க விட்டு கொண்டிருந்த போது நான் சரசரவென்று அந்த விளம்பரத்தை கிழித்ததோடு என் மனைவியின் கடிதம் எதையும் காண்பித்து விடக்கூடாதே என்று அதையும் சேர்த்து துண்டுகளாய் கிழித்து போட்டேன். இப்போதுதான் எனக்கு சீராய் மூச்சு வந்தது. கை கழுவிக்கிட்டு வாப்பா, சப்பாத்தி சூடாய் இருக்கும் போதே சாப்பிடு. பரிவாய் அம்மாவுக்கும் மேலாய் உபசரித்தாள். தலை குனிந்து கை கழுவினேன். பளிச்சென்று அந்த அம்மா சுத்தம் செய்து வைத்திருந்த வாஷ்பேஷனில் தண்ணீர் வழிந்து ஓடிய போது இந்த அம்மா இல்லை என்றால் இந்த வாஷ்பேஷன் கரிய நிறத்தில் இருக்கும் என்று தோன்றியது. டைனிங் மேஜையின் மீது பளபளத்த தட்டை வைத்து அதில் ஆவி பறக்கும் சூடாக சப்பாத்திகளை அடுக்கினாள். சப்பாத்தி குருமா வாசனை ஆளை தூக்கியது. விமல், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன என்பது போல் ஒருவித படபடப்புடன் லட்சுமி அம்மாவை நிமிர்ந்து பார்த்தான். 6ஆம் நம்பர் பிளாட் பாபு சென்னை போயிட்டு இன்றைக்கு தான் வந்திருக்கிறான். சென்னை பேப்பர்களில் என் பிள்ளை என் போட்டோவை போட்டு விளம்பரம் பண்ணியிருக்கானாம். என்னை கண்டுபிடித்து தர சொல்லி விளம்பரம் பண்ணியிருக்கானாம். தயவு செய்து நான் இங்கே இருக்கிறதை சொல்லாதேன்னு அவன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். நீயும் தான் என்னை அனுப்பிடாதேப்பா என்று குரல் நடுநடுங்க சொன்னாள். ஏமா? என் குரலில் அதிர்ச்சி. ஐயோ, அப்புறம் நீயும் கவிதாவும் குழந்தையை வச்சுக்கிட்டு படுற அவஸ்தையை என்னால் நினைச்சும் பார்க்க முடியல. குழந்தையை எப்போ கண்ணால் பாப்போம்னு மனசை அடிச்சுக்குது. என் பிள்ளையை பார்க்கணும்னு ஏனோ மனசை அடிச்சுக்கல. 4 வருடத்திற்கு பிறகு ஒருவேளை சம்பளம் இல்லாத வேலைக்காரி வேணும்னு அவன் என்னை தேடுறானோ என்னவோ. நீ என்னை அனுப்பிடாதேப்பா. அவள் என்னை பார்த்து சொன்னபோது என்னையே வெட்டி கொள்ள வேண்டும் போல் என் மேல் கோபம் எழுந்தது. ச, என்ன கயமை! இந்த தூய மனுஷியின் முன்னால் நான் துரும்பாக அல்லவா ஆகிவிட்டேன். அம்மா, என்னை மன்னிச்சுக்கங்கம்மா. அப்படியே வெட்கம் விட்டு காலில் விழுந்தேன். மடமடவென கண்ணீருடன் விஷயத்தை சொன்னேன். அதனால் என்னப்பா, நீயே விஷயத்தை சொல்லி இருந்தாலும் என் முடிவு இதுதானே என்று அமைதியாய் சொன்னபோது என் அம்மா செத்து போகாமல் இவள் உருவத்தில் வந்திருப்பது புரிந்தது. கண்களை துடைத்து கொண்டேன். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.